ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கி தங்கமாவோட லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். நைட்டே நான் பச்சை பட்டாணி ஊற வச்சுருந்தேன். ஏன்னா தங்கம்மா நேற்றே கேட்டிருந்தாங்க, அம்மா நாளைக்கு எனக்கு பிரியாணி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. ஒரு 5 டேஸாகவே பிள்ளைக்கு சரியான சாப்பாடு இல்லையா, அதனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது போல், சாப்பிட்ணும் போல் இருக்குது போல், அதனால தான் பிரியாணி கேட்டிருந்தாங்க. நானும் சரி டாக்டர் சொல்லி 5 டேஸ் ஆகிடுச்சு, இன்றைக்கி ஃப்ரைடேவோட சரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு காரமே இல்லாமல் ஒரு பிரியாணி பண்ணி கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு. இன்றைக்கி ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், தங்கம்மாவுக்கு ஃபீவர் இது மாதிரி ஜூஸோ ஃப்ரூட்ஸு அது மாதிரிலாம் கொடுக்க வேணாம், காரமெல்லாம் கொடுக்க வேணாம், கஞ்சி சாதம் அதை மாதிரி தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி 5 டேஸ் ஆகிடுச்சு. நாளைக்கு தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். சாட்டர்டே கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க திருப்பி. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கஞ்சி சாதம் தான் பண்ணியிருந்தேன், ஊட்டி விட்டுட்டேன். லஞ்சுக்கு க்ரீன் பீஸ் பிரியாணி பண்ணிவிட்டு அது கூடவே ரைத்தாலாம் எதுவும் பண்ணலை, அவங்களுக்கு கோல்டு இருக்கிறதுனால. எக் ரோல் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்துருந்தேன். எக் ரோல் இப்போ பிடிச்சிருக்கு போல், நேற்று பண்ணி கொடுத்தேன்னா நல்லா ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டு வந்திருந்தாங்க. பொரியல் மட்டும் கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சுருந்தேன், அது மட்டும் தான் பேலன்ஸ் வந்திருந்தது. ரைஸும் சாப்பிட்ருந்தாங்க, அந்த எக்கும் சாப்பிட்ருந்தாங்களா. அப்புறம் இன்றைக்கும் கேட்டேன், பிடிச்சிருந்தாடா சாப்பிட்டீங்களா நேற்று, இன்றைக்கும் செஞ்சு தருவான்னு. ஓகேன்னு சொல்லிட்டாங்க. சரி அவங்களுக்கு பிடிச்சதே பண்ணி கொடுக்கலான்ட்டு பிரியாணிக்கு எக் ரோல் பண்ணி கொடுத்துட்டேன். காரமே இல்லாமல் பிரியாணி பண்ணுறோம், எப்படி இருக்குமோன்னு யோசித்தோம். ஆனால் எப்பவும் பண்ணுற போல் சூப்பராக தான் இருக்குது டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டு மருந்து கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.